வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்னென்னா யூனிட் 1ல் யூட்டிலிட்டி. வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். யூட்டிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ஒரு கஸ்டமர் வந்து அவரோட பவர் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னே யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். இல்லை சைக்காலஜிக்கல் ஃபீலிங்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ரொம்ப பசியாக இருக்கார். பசியாக இருந்தால் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஒரு சாப்பிட்டா கிடச்சா பரவாயில்ல, அப்புறம் சாப்பிட கிடச்சா ஃபீல் பெட்டர். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு பஸ்ஸில் போகும்போது நின்றுட்டு போயிட்டுருப்போம், படியில் தொங்கிட்டு இருப்போம். உள்ளே நிற்கிறதுக்கு இடம் கிடச்சா பரவாயில்லன்னு நினைப்போம். உள்ளே நிற்கிறதுக்கு இடம் கிடச்சோன்னா என்ன பண்ணுவோம், ஒரு சீட்டு கிடச்சா ஓரமாக இருந்தால் கூட உட்காந்துக்கலாம்னு நினைப்போம். சீட்டு கிடச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், நல்ல ஒரு ஜன்னல் ஓரமாக ஃபீலிங் ஆஃப் கஸ்டமர் வந்து கூட்டிகிட்டே போகும் இல்லையா. தட் இஸ் சப்ஜெக்டிவ் கான்செப்ட். இட் இஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். யூட்டிலிட்டி மேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட நபருக்கும் யூட்டிலிட்டி என்ன ஆகும், வேரி ஆகும் அப்படின்னு. சரி, யூட்டிலிட்டின்ற அந்த கான்செப்ட் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டன் அப்படின்றவர் 1949லையும், டெய்லர் அப்படின்றவர் ஃபர்தர் அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதில் குரோபேட்ச் கிளெசர் அப்படின்றவர் 1965லையும், கேஷினியோ அப்படின்றவர் வந்து 1982லையும், ஸ்டூமன் ஹென்டர் அண்ட் பியர்மேன் அப்படின்றவங்க 1982லையும், ரிலே அண்ட் ஸ்மித்தர் அப்படின்றவங்க 1983லையும் இந்த கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க இதுக்கான ஃபர்தர் சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, யூட்டிலிட்டியில் ரெண்டு டைப்பாக ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று டோட்டல் யூட்டிலிட்டி, இன்னொன்று மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. Total utility is the sum of utility which consumer obtains from consuming a certain number of units or commodity per period. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கன்சியூமர் வந்து அவர் அசியூம் பண்ண ஓவரால் கன்சப்ஷனை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அடிஷ்னல் யூட்டிலிட்டி obtained from a consumption of an additional unit commodity. it is utility from the last utility. போன யூட்டிலிட்டியிலேருந்து இந்த யூட்டிலிட்டியோட கம்பேரிசன் பண்ணி நம்ம அடுத்த யூட்டிலிட்டி பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டோட்டல் குவான்டிட்டி யூனிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி கன்சியூம்டு. ஸோ யூனிட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, ஒவ்வொரு யூனிட்டில் எவ்வளோ கன்சியூம் பண்ணது சேஞ்ச் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று இருக்குது, கார்டினல் யூட்டிலிட்டி. கார்டினல் யூட்டிலிட்டி இஸ் தி யூட்டிலிட்டி வேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் derived by the consumer from consumption of goods and services can be measured numerically. அதாவது நியூமரிக்கலாக கன்சியூமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன அந்த கன்சப்ஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் கார்டினல் யூட்டிலிட்டி. இதை ரெண்டு கார்டினல் லாஸால் பிரிக்கிறாங்க. ஒன்று லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. The diminishing marginal utility states that the equal as consumption increases when marginal utility derived from each and additional utility declines. இது வந்து இந்த 11th புக்கில் முன்னாடி இருந்தது. இந்த ஸ்டோரி எனக்கு இப்போ இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு பழம் சாப்பிடும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் 100 இருக்கும். செகண்ட் பழம் சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஒரு பசி இருக்காது. ஸோ அந்த லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா. தட் இஸ் கால்ட் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லா ஆஃப் ஈக்கி மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது என்னென்னா, 19th century ஆஸ்திரேலியன் எக்கனாமிக்ஸ் ஒருத்தர் ஹாசன் அப்படின்றவர் வந்து இதை டிஃபைன் பண்ணுறாரு. இது என்ன டிஃபைன் பண்ணும் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் சப்ஸ்டியூஷன் ஆஃப் அ கோசன் செகண்ட் லா அப்படின்றது ஒரு கன்சியூமர் அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத இன்கம் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆஃப் மார்ஜினாலிட்டி ஆல் திங்ஸ் இஸ் ஈக்குவல் வென் ஹி பை செவரல் திங்ஸ் ஆஃப் மணி ஆஃப் இன்கம் ஈக்குவல் இஸ் தி மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் சச் திங்ஸ். த லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி எக்ஸ்டென்ஸ் தி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஒரு கஸ்டமர் வந்து தன்னோட தேவையான இருக்கக்கூடிய இன்கம் பேஸ் பண்ணி என்னெல்லாம் வாங்குறாரோ தட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன அசம்ஷன் அப்படின்னா, தேர் இஸ் நோ சேஞ்ச் த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸோட ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. இன்கம் ஆஃப் த கன்சியூமர் வந்து எப்பயுமே ஃபிக்ஸடாக இருக்கும். மார்ஜினாலிட்டி ஆஃப் த மணி இஸ் கான்ஸ்டன்ட். மணியோட விலை ஏற்றவும் இறக்கவும் இருக்காது. கன்சியூமர் ஆர் பெர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் யூட்டிலிட்டி அண்ட் அப்டேட் ஃப்ரம் த குட்ஸ். கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா எதுக்கு, அதோட யூட்டிலிட்டி என்ன, அதோட இது இன்னும் பெர்ஃபெக்டாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி நாலேஜ். நார்மல் பர்சன் டு ட்ரை டு சீக் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் யார் அப்படின்னா, நார்மல் பர்சன் மேக்ஸிமம் ஒரு ப்ராடக்ட்லேருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும். யூட்டிலிட்டி இஸ் மெஷரபிள் இன் கார்டினல் டேர்ம்ஸ். நம்பர்ஸில் வந்து யூட்டிலிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். கன்சியூமர் ஹேஸ் மெனி வாண்ட்ஸ். கன்சியூமருக்கு நிறைய தேவை இருக்கும். குட்ஸ் ஹேவ் சப்ஸ்டியூட்ஸ். எல்லா ஒரு குட்ஸுக்கும் என்ன இருக்குது, ஒரு சப்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். தென் ஆர்டினல் யூட்டிலிட்டி. ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்படின்னா இட் ஸ்டேட்ஸ் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் when a consumer derives from a consumption of product and services cannot be measured numerically. நல்லா நினச்சேன், கார்டினல்னால் நம்பராக இருந்தால் கார்டினல், ஆர்டினல் அப்படின்னா நம்பர்ஸில் மெஷர் பண்ணாமல் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டினல் யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டினல் யூட்டிலிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ். Indifferent curve is a graph showing combination of two goods of consumer equal satisfaction and utility. ரெண்டு குட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது யூட்டிலிட்டிஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்கிறோம். அதே each point curve indicates that consumer is different from the two and all points is given same utility. பாருங்கள், இன்டிஃபரன்ஸ் கர்வில் commodity X commodity Y
இது ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த கர்வை தான் என்னென்னு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ன்றது மேங்கோ, ஒய்ன்றது ஆர், ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு எடுத்து இப்படி கர்வ் ஃபார்ம் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க இன்டிஃபரன்ஸ் கர்வோட என்ன டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கில் இருக்கும், கான்வெக்ஸ் டு ஆரிஜின், கான்வெக்ஸாக இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் கேன் ரெப்ரசன்ட் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். இந்த ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்டிஃபரன்ஸ் நெவர் இன்சஸ்ட் ஈச் அதர், ரெண்டு இதை என்ன ஆகாது ஒன்றோட ஒன்று என்ன ஆகாது ஒட்டி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ரிலீவ்டு ப்ரிஃபரன்ஸ் ஹைபோதீசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஎஸ் சால்மென்சன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு, சாம்பல்சன் அப்படின்றவர். இட் இஸ் அ பிஹேவியரல் ஆர்டினல் தியரி யூட்டிலிட்டி அனாலிசிஸ். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கமாடிட்டி அண்ட் பேசிங் ஆஃப் அப்சர்வ்ட் கன்சியூமர் பிஹேவியர் இந்த மார்க்கெட். கன்சியூமரோட பிஹேவியரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அது ப்ரிஃபரன்ஸு, கன்சியூமர் என்ன ப்ராடக்ட்டை சிஃபரி பண்ணுறாருன்றத மாதிரி ப்ரிஃபரன்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். தென் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோஷன் சொல்கிறாங்க. இந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோஷன் அப்படின்றது என்னென்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஷார்ட் ரனில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ரனில் ஷோ பண்ணோம். இந்த வேரியபிள் ப்ரொபோஷன் ஸ்டார்ட் த குவான்டிட்டி வாஸ் ஒன் ஃபேக்டர் இஸ் இன்க்ரீஸ் அண்ட் அதர் இஸ் இன்க்ரீஸ். ஒரு இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். த மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் வில் எவென்ச்சுவலி டிக்ளைன். ஸோ அதனால் என்ன மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் என்ன இருக்கும்னா டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. To use of the certain amount of variable factor, the marginal product of factor may increase after a certain stage is start diminishing. ஸோ ஒரு வெரிய பீரியட் இருக்கப்பறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்னது இதோட வேல்யூ வந்து அப்படியே டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when a variable factor becomes relatively abundant, the marginal product may become negative. ஸோ ரொம்ப அதிகமாக தேவை இருக்குது வேரியபிள் அப்படின்னு பார்த்திக்கும் போது மார்ஜினல் ப்ராடக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. the assumption that வேரியபிள் ப்ரொபோர்ஷன் ஹோல்ஸ் அண்டர் த ஃபாலோயிங் கண்டிஷன். இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி, அது ஒரே ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கணும். ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் அந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்குறோமோ எல்லாமே அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கணும். பாசிபிள் ஆஃப் வேரியிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளாக வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கணும். ஓகே, த ஸ்டேஜஸ் ஆஃப் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 மூராக பிடிக்கிறாங்க. ஸ்டேஜ் 1ன்றது இன்க்ரீசிங் ரிட்டர்ன், ஸ்டேஜ் 2ன்றது டிமினிஷிங் ரிட்டர்ன், ஸ்டேஜ் 3 நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜ் 1ன்றது ஒரு ப்ராடக்ட் வந்து இன்க்ரீசிங் ரிட்டர்னில் இருக்கும், அவங்களோட டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமினிஷிங் ஆகுதுன்னா குறைய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் 3ல் வந்து சுத்தமாக நெகட்டிவில் இருக்கும் அவங்களோட ரிட்டர்ன்ஸு. ஓகே, இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீசிங் ரிட்டர்ன் அப்படின்றது என்னென்னா டிபி இன்க்ரீசஸ் அண்ட் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் எம்பி ஆல்சோ ரைசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிபின்றது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. தென் வில் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னென்னா மார்க்கெட் இஸ் ஏரியா வேர் பையர்ஸ் அண்ட் செலக்ட் கால்ஸ் ஈச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது மார்க்கெட்னா என்னென்னா வேறு பையரும் செல்லரும் மீட் பண்ணுற ஒரு இடத்த தான் மார்க்கெட்னு சொல்கிறோம். when competition is high, the supply of commodity try to find dominate the market creates the barriers entity companies to enter to join the market. ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் எப்போ டிமாண்ட் இருக்கும் அப்படின்னா அதோட மக்கள் வந்து காம்படிட்டிவாக ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்ற போது. அதே மாதிரி மோனோபாலி அப்படின்றது என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கும்போது ஒரே ஒருத்தர் என்ட்ரி இருக்காரு அப்படின்னா இட் பிகம்ஸ் அ மோனோபாலி, அவருக்கு எந்த ஒரு காம்படிஷன் இல்லை அப்படின்றப்ப தான். the firms are more efficient in competitive market. இதன் எப்போ ஒரு firms வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் தான் இருக்கும் ரேதர் தென் மோனோபாலி மார்க்கெட்டை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க. இட் இஸ் ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி, எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னொரு கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் இருக்காது. பெர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கான பெர்ஃபெக்ட் மொபிலிட்டி இருக்கும். நாலேஜ் அபவுட் தி ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கிட்ட கிளியராக இருக்கும். ப்ரைஸ் டிசிஷன்ஸ் டிட்டர்மைன் தி ப்ரைஸ் அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன். பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றதுல என்ன ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்னா டிஆர் டோட்டல் ரெவன்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட் வந்து அப்ரோச் என்னன்னு சொல்கிறாங்க. செல்ஸ் எய்ம்ஸ் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட். டிஆர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குலிபிரியம் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஆர் அண்ட் இஸ் மேக்ஸிமைஸ்ட். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்றத இந்த டிஆர் மைனஸ் டிசின்றத மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எம்ஆர் இஸ் எம்சின்றது இஸ் தி ப்ராஃபிட் இஸ் மேக்ஸிமைஸ் அண்ட் எம்ஆர் எம்எக்ஸிஎஸ் ப்ராஃபிட் மார்க்கெட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ரிட்டர்ன். ஓகே, தென் லாங் ரன் ஈக்குலிபிரியம் அப்படின்றது என்னென்னா ஷார்ட் ரன் லாங் ரன் எம்சி இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேம் வந்து ஒரு லாங் ரனில் நம்ம டிஃபைன் பண்ணி ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லாங் ரன் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம். இன் லாங் ரன் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் கோஸ் டவுன். ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டு ப்ரைஸ் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக அது கோ டவுன் ஆகும். எப்போதுனா as a result of supply of output is also will go up. சரியா, increase in a fact of factors the firms may continue entering the business until the price equal the average cost of the firm
ஒன்லி ஆஃப் நார்மல் ப்ராஃபிட்ஸ். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் என்ன ஆகும், நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரன் ஈக்லிபிரியம் அப்படின்றது இட் ஹேஸ் நோ டெண்டன்சி டு எக்ஸ்பேண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் அவுட்புட். அதாவது இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ கான்ட்ராக்ட் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இருக்காது. டு ஏர்ன் மணி மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் இன்கர் மினிமம் லாஸ். நமக்கு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் இன்கர் மினிமம் லாஸ். ஓவர் த பீரியட் வந்து ஷார்ட் பீரியடில் ஃபார்ம் வந்து அவுட்புட் ஃபிக்ஸடாக அந்த ரியல் லெவலில் சேஞ்ச் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஷார்ட் ரன் ஈக்லிபிரியம் ஆஃப் த ஃபார்ம்னு சொல்லுவாங்க. தென் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா இட் இஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வேர் லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஃபார்ம்ஸ் சப்ளைங் ப்ராடக்ட் தட் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பையர்ஸ். கொஞ்சம் சின்ன மாற்றத்தோட டிஃப்ரெண்ட் பையர்ஸ் இருந்தாங்க, செல்லர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் தட் இஸ் மார்க்கெட் இஸ் காம்படிஸ் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் இஸ் டிஃபரன்ஸ் பட் த லார்ஜ் டிபெண்டன்ட் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இன் த மார்க்கெட். Relevant market shares of sellers are insignificant and more or less equal. The seller contraction in the market is almost non-existent. The neither of any legal or economic barriers against entry of the new firms in the market. The new free to enter the market exists firms or leave. Market குள்ள வரதுக்கோ வெளியே வரதுக்கோ பெருசாக இருக்காது. ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்டிங்ஸ் ஆஃப் மோனோபோலி காம்படிஷன். ப்ராடக்ட்டில் சின்ன டிஃபரன்ஸஸ் தான் இருக்கும், பெருசாக வந்து இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னென்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் சொல்லுவோம், ஆர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃப்ரம் ப்ராப்பர் காம்படிஷன் சொல்லுவோம். ஓகே, அடுத்து மோனோபோலினா என்ன? ஏன் சார் இந்த டயக்ராம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா பெருசாக இதிலேருந்து உங்களுக்கு ஒன்றும் கொஸ்டின்ஸ் வராது. மோனோபோலினா என்ன, மோனோபோலிஸ்டிக்னா என்ன, அதுதான் தேவை உங்களுக்கு. ஆலிகோபோலினா என்ன? ஓகே, monopoly is the said to the firm which sells a producer or seller product where no close substitute. ஒரு ப்ராடக்ட்டுக்கு அது சப்ஸ்டியூட்டே இல்லாமல் இருக்கிற சிங்கிள் ப்ரொடியூசராக இருந்து நீங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மோனோபோலி. இட் இஸ் அன் இன்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஒன்லி ஒன் ஃபார்ம் செல்ஸ் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். நோ ரீவல்ஸ். யாருக்கும் ஒரு காம்படிஷனே இருக்காது. செல்லர் கேன் என்டர் த மார்க்கெட் வென் வாட் எவர் ரீசன் இல்லீகல் ஆர் இல்லீகல் டேர்ம் டெக்னிக்கல் லீகல் டெக்னிக்கல் ஆர் எக்கனாமிக் டேர்ம். மோனோபோலிஸ் ப்ரைஸ் இஸ் அ ப்ரைஸ் மேக்கர். அவராக தான் ப்ரைஸ் ரெடியூஸ் அவரை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ம் கேன் ஐடென்டிக்கல் ப்ராடக்ட் வித் செல்லர்ஸ் இஸ் நாட் டிசைஸ். பைவர் மே கேன் சால்வ்லி ஃபைண்ட் அவுட் த செல்லர் தி லோயஸ்ட் ப்ரைஸ். ஸோ அப்படி பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து மோனோபோலிஸ் இஸ் ப்ரொடியூசிங் அஸ் லாங் MR market revenue is greater than market cost. சரியா? According to the standard definition, the market power is a defined difference between the price and marginal price. ப்ரைஸுக்கும் மார்ஜினல் காஸ்ட்டுக்கும் மார்ஜினல் காஸ்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் லெவல் ஆஃப் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஸ்னு சொல்கிறோம். சரியா? இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம் இஸ் டிவைட் இஸ் L is equal to P minus MC அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆலிகோபோலிஸ்டிக் மார்க்கெட். ஆலிகோபோலி அப்படின்றது ஸ்மால் ஃபார்ம் என்டர்ஸ் செல்லர்ஸ் ஆர் கான்சிக்யூட் about the independence. The competition is not perfect and rivalry among the firms is high. இதில் வந்து பெருசாக காம்படி வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஸ்மால் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கும். செல்லர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர் டிபெண்டன்ஸாக இருப்பாங்க. காம்படிஷன் இஸ் நாட் பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் காம்படிஷன் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஃபியூ ஃபார்ம்ஸ் கொஞ்சம் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். குரூப் பிஹேவியர் இருக்கும். இன்டர் டிபெண்டன்ஸ் ஒருத்தர் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ரியல் வேர்ல்டு சுச்சுவேஷன் இதுதான் ஒரு ரியல் வேர்ல்டு சுச்சுவேஷனாக இருக்கும். அட்வர்டைசிங் செல்லிங் காஸ்ட் இருக்கும். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டை நீங்கள் மற்ற காம்படிட்டராக ப்ரொவைட் பண்ணுறனால இன்டர்மீடியட்ஸ் ஆஃப் டிமாண்ட் கர்வ்ஸ் இதில் இருக்கும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திக்கர் டிமாண்ட் கர்வ் ஃபார் ஆலிகோபோலிசிஸ்ட். ஆலிகோபோலிசிஸ்டன்ட் அப்படின்றது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கர்வ்ஸ் வந்து அப்போர்டில் இருக்கும் இல்லை டவுனில் இருக்கும். இது ஒரு யூ மாதிரி இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் திக்கர் டிமாண்ட் கர்வ்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்னென்னா இப்போ மெயினாக வந்து இந்த டேப்லெட் கலர் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலே இந்த 4 கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பார்க்க தேவையில்லை. பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து மெனியாக இருக்கும். மோனோபோலிஸ்டிக்ஸை வந்து செவரல், ஆலிகோபோலி வெரி ஃபியூ. மோனோபோலின்றது ஒன்லி ஒன் தான். அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் என்ட்ரி, ஓப்பன் அக்சஸ் முதல்ல ஆலிகோபோலியில் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதே மாதிரி பேரியர்ஸ், இதில் வந்து என்ட்ரி வந்து பேரியர்ஸ் இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கிறனால நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து யூனிஃபார்மிட்டி, இதில் கொஞ்சம் டிஃபரெண்டட் யூனிஃபார்மிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயந்தான். நீங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த இடத்த மட்டும் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை தவிர வேறெல்லாம் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்குவோம். டெட் வெயிட் லாஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா இட் இஸ் எக்கனாமிக் டெஃபிஷியன்சி அண்ட் ஈக்விலிபிரியம் ஆஃப் அவுட்கம் ஆஃப் நாட் அச்சீவபிள் ஆர் அச்சீவ்டு. அதாவது என்னென்னா உங்களோட ஈக்விலிபிரியத்தை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாத லெவலில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், டெட் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? உங்களோட ரெவன்யூ வந்து கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்சஸை விட கம்மியாக இருக்குது, இப்போ ரீச்சே பண்ண முடியாது சப்ளைக்கு அந்த லெவலில் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் என்னது, டெட் வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறோம். தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காஸ்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் காஸ்ட். The value of the term is alternative while making a decision. The consider owner building a decides first vacant of first floor become a restaurant. Then the opportunity cost is making such decision. Space no longer used for the
டிஃபரண்ட் பர்பஸஸ் அசஸ் ரீட்டைல் ஸ்டோர், ஆஃபீஸ் ஸ்பேஸ், ரெண்டர் ஆஃப் அதர் பார்ட்டி. சரியா? அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை ஒரு நமக்கு கிடைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீயாக இருக்க வேக்கண்ட்டாக இருக்க ஒரு பில்டிங் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் பில்டிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோர் சும்மா இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சிடும். மீண்டும் நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.